ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனிமல்ஸ் நேம்ஸை வச்சு, அதை விலங்குகளுடைய பேரை வச்சு மனுஷங்களை நம்ம ஒரு ஹிட்டனாக மறைமுகமாக கூப்பிடுறது தான். ஸோ அந்த மாதிரி 4 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா, எ லேம்ப் ஒன்று, 2வது எ மங்கி, 3வது பார்த்தீங்கன்னா பேரட், 4வது பிக்கு. இந்த விலங்கோட பேரை வச்சு மனுஷங்களை நம்ம இடியமெட்டிக்காக, அதாவது ஒரு விசேஷ பொருளாக, இன்னும் சொல்ல போனால் ஹிட்டனாக ஒருத்தவங்களை எப்படி பேசலாம் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். எ லேம்ப் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கான உண்மையான மீனிங், அதாவது லிட்ரல் மீனிங் அப்படின்னு நான் கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். அந்த லிட்ரல் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் என்னென்னா ஆடு. உண்மையான மீனிங் என்னென்னா லேம்புக்கு ஆடுன்னு அர்த்தம். ஆனால் இடியமெட்டிக், அதாவது ஒரு ஹிட்டனாக, ஒரு நான் எப்படி சொல்கிறேன், அவர் நேராக குறிக்காமல் ஒரு சுற்றி வளைச்சி அவரை இடியமெட்டிக்காக நான் பேசுகிறேன். அதுக்கு வந்து சாதுன்னு அர்த்தமா. எ லேம்ப் அப்படின்னு சொன்னோன்னா சாது அப்படின்னு அர்த்தமா. 2வதாக நம்ம ப்ரேசஸ் பார்க்கும்போது எ மங்கி, இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எ மங்கிக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி ஓஜி அப்படின்னு பார்க்கும்போது லிட்ரல் மீனிங், உண்மையான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதோட இடியமெட்டிக் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை நம்ம கிண்டல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். குறும்பு செய்பவன் அப்படின்னு சொல்லலாம். எ மங்கி, ஹீஸ் எ மங்கி அப்படி சொன்னால் அவனை குறும்பு செய்பவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் உண்மையான மீனிங் குரங்குன்னு அர்த்தம். 3வதாக பார்த்தீங்கன்னா எ பேரட்டுக்கான உண்மையான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா கிளி அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும் பேரட் அப்படி சொன்னாலே கிளி அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கலர் வைஸாக நம்ம பார்த்துக்கலாம் அதில். ஆனால் அதோட இடியமெட்டிக் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்பவன். கிளி எப்படி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுமோ, அதே போல் ஒரு மனிதன் திரும்ப திரும்ப சொல்பவனை நம்ம எப்படி அழைப்போம்னா எ பேரட், ஹீ இஸ் எ பேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்பான்டா, போர் அடிக்கண்டா அப்படி சொல்கிறதான் எ பேரட்னு அழைப்போம் ஒரு மனிதனை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எ பிக்கு. இதோட உண்மையான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் பன்றின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுவே இடியமெட்டிக்காக ஹிட்டனாக ஒரு மனிதனை சொல்லும் போது சதா சாப்பிடுபவன், எப்பயுமே அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கவன் அப்படின்னு சொல்லுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.